ஒரு பெண் அவங்களோட ஆயுளில் 5 to 6 வருஷம் கிச்சன்லேயே இருக்காங்களாம்மா. இது ஒரு ரீசன்ட் சர்வேயில் சொல்லியிருக்காங்கங்க. அது உண்மைதான். நம்ம கிச்சனில் ஸ்பெண்ட் பண்ணுற டைமை எப்படி ரெடியூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் கற்றுக்கிட்ட விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு மீல் பிளான். மீல் பிளான் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணுங்கள் அப்படிலாம் நான் சொல்ல வரல. அட்லீஸ்ட் ஒரு நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த நாளுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஜஸ்ட் ஒரு ரீமைண்ட் நம்ம பண்ணிட்டோம்னா அது போதும். நம்ம காலையில் எழுந்திரிச்சு டக்கு டக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி வேலை செஞ்சுக்கலாம். மீல் பிளான் நம்மளால் இந்த மாதிரி எழுத முடியலனா கூட நம்ம என்னென்ன இந்த வாரத்துக்கு நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிக்சரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம காய்கறியெல்லாம் வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் வீக்லி என்னென்ன ரொட்டீன் பண்ண போகிறேன், என்னென்ன ஃபுட்டு கொடுக்க போகிறேன், என்னென்ன ஃப்ரூட்ஸ் கொடுக்க போகிறேன், எது சோக் பண்ணணும், எது சோக் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கரெக்டாக பிளான் பண்ணி நான் போட்டு வச்சுப்பேன். செகண்டு, நோட் த ரெசிபி நோட் ரொம்ப முக்கியங்க. நம்ம சில நாள் செம்மையாக ஒரு ரெசிபி பண்ணியிருப்போம், அது சிலர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதுவே அடுத்த தடவை பண்ணும்போது நம்மளுக்கு அதே மாதிரி வராது. ஸோ நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு, யாராவது ஒருத்தவங்க அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னா டக்குன்னு அதை போய் அந்த ரெசிபியை நோட் பண்ணி எழுதி வச்சுப்பேன். என்ன பண்ணேன், என்ன வித்தியாசமாக பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி இந்த ஏன் கலராக இருக்குது நோட்டுன்னு பார்த்தீங்கன்னா, வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, பேக்கிங் இந்த மாதிரி நான் பிரித்து அதில் நோட் பண்ணி வச்சுப்பேன். டைம் இருக்கும் போது அதை ஒரு புக்காக அந்த மாதிரி போட்டு நான் நீட்டாக மெயின்டைன் பண்ணி எழுதி வச்சுப்பேன். ஸோ நான் போய் இந்த யூடியூப்பில் எந்த சேனலில் பார்த்தேன் அப்படின்லாம் தேட தேவையில்லை. இந்த ரெசிபி எனக்கு செட் ஆயிடுச்சு, இனிமேல் நான் இதுதான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபாலோ பண்ணிப்பேன். இது கரெக்டாக குயிக்காக இருக்கும், நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக என்னை திட்டுவீங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு இப்படி ஃபேர் நோட் போட்டு எழுதுறீங்களே அப்படின்னு. இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் வேணால் பாருங்கள், நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணுறதுக்கு இது பெட்டராக இருக்கும். டைடி கவுண்டர் டாப்பில் இந்த மாதிரி ஒரு பின்னு மாதிரி நான் வச்சுப்பேன். ஏதாவது பீல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேஸ்ட்டை இதுக்குள்ளேயே போட்டு வச்சுப்பேன். நீங்கள் அதுக்கப்புறம் கவுண்டர் டாப்பில் எடுத்து அதை தனியாக க்ளீன் பண்ணி அப்புறம் வைப் பண்ணி இதெல்லாம் தேவையே இல்லை. வெங்காயம் உரிக்கும் போது, மற்ற காய்கறி கட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பின்னு மாதிரி வச்சுட்டு அதுக்குள்ளே நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு மெனக்கெட்டு ஒரு பவுல் வச்சு அதுக்குள்ளே கான்சென்ட்ரேட் பண்ணி பீல் பண்ணி போடணுமா அப்படின்னு கேட்காதீங்க. பழகிற வரைக்கும் தான் எல்லாமே கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் அது ரொட்டீன் ஆயிரும். எனக்கு ஃபஸ்ட்டு பழகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் நிறைய வீடியோஸ் பார்த்து நானும் அந்த மாதிரி கற்றுக்கிட்டேன், அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தேன். எனக்கு அதுக்கப்புறம் இது ரொம்ப ஈஸியாயிருச்சு. நீங்கள் பூரி, சப்பாத்தி இதெல்லாம் போட்டுக்கப்புறம் அந்த இடத்த பார்த்துருக்கீங்களா? கம்ப்ளீட்டாக மாவாக இருக்குங்க அந்த இடமே. அந்த இடத்த கம்ப்ளீட்டாக நீங்கள் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு துணி விரிச்சிட்டு அதுக்கு மேலே நீங்கள் மாவெல்லாம் தேய்ச்சி பிசைஞ்சு இந்த மாதிரி பண்ணி பாருங்களேன். அது கண்டிப்பாக நீட்டாக இருக்கும் அந்த இடம். அந்த துணியை கொண்டு போய் நீங்கள் டஸ்ட் பண்ணிக்கலாம். 2 வீக்ஸ் ஒன்ஸ்க்கு அப்புறம் அதை நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இதனால கண்டிப்பாக பெஸ்ட்டு கம்மியாகும். இந்த ஸ்லாப் எல்லாமே நம்மளுக்கு மாவாக இருக்கும். முடிச்சக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த மாதிரிலாம் இருக்காது. அந்த துணியில் மட்டும்தான் நம்மளுக்கு மாவு இருக்கும். அது ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அதே போல் இந்த குட்டி மாவு உருட்டுறோம் இல்லைங்க, அந்த சைஸில் ஒரு டப்பா வச்சுருக்கேன். அதுக்குள்ளே தான் நான் மாவை போட்டு